Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால எடுத்து வந்திருக்கேன், தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு. ஹைலி ப்ரொடெக்டட் பீப்புள் இன் த வேர்ல்டு. நிறைய பேர் வந்து அந்த பிரசிடென்ட் அவங்களுக்கு தான் அந்த ஹை ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் வேறு யாரும் வர்றாங்களா என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். அப்படியே ப்ரொடெக்ஷன்னாலும் எந்த மாதிரி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சாதாரணமா ஒரு அமைச்சருக்கே சேஃப்டி பயங்கரமா இருக்கும்னா உயிருக்கே ஆபத்து வைக்கிற பதவிகள்ல உட்கார்ந்துருக்க உலகத்தோட முக்கியமான மனிதர்களுக்கும் முக்கியமான பொறுப்புல இருக்க மனிதர்களுக்கும் ஆபத்துக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பும் பயங்கரமா இருக்கும். அப்படி வேர்ல்டு லெவல்ல பயங்கர பாதுகாப்போட இருக்க மனிதர்களையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு வசதிகளையும் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க முகமது பின் சல்மான். உலகத்தோட எண்ணெய் ஏற்றுமதியில முக்கிய பங்கு வகிக்கிற நாட்டோட பிரசிடென்ட்ங்கிற முக்கியமான பொறுப்புல உட்கார்ந்திருக்கவர் தான் முகமது பின் சல்மான். கூடுதலா சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸும் அவர் தாங்கிறதுனால 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர் சொத்துக்கு சொந்தக்காரரா இருக்கு. அவருக்கு பயங்கரமா இருக்குமா. நாட்டோட பாதுகாப்பு துறை அவரோட பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா சவுதி அரேபியன் ஆர்மியில பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காப்ல. இங்க இவரோட சேஃப்டிக்காகவே ஆர்மியும் சீக்ரெட் சர்வீஸும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. 1000 பேர் கொண்ட தனிப்படையோட கண்காணிப்புக்கு கீழே தான் இவர் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இவரோட நலனுக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோன்னு 24 மணி நேரமும் அயராம உழைப்பாங்க அந்த டீம். இவரோட பாதுகாப்புல மிலிட்டரியும் கை கோர்த்து இருக்கிறதுனால அவங்களோட ஹைலி டெக்னாலஜிக்கலான வெப்பனும் இவரோட பயணத்துக்கு ஏத்த மாதிரி காலாட்படை, ஏர் போர்ஸ், நேவி ஆர்மடு போர்ஸ்னு ரொம்ப பாதுகாப்பான மாடர்னைஸ்டான வாகனங்களுக்குள்ள இவரோட சேஃப்டிக்கு எந்த குறையும் வந்ததில்ல. ஒவ்வொரு சாப்பாட்லயும் பாய்சன் டெஸ்ட் பண்றது, பப்ளிக்கா அவர் வரும்போது ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்றதுன்னு உலகத்தோட பாதுகாக்கப்படுற பர்சன்கள்ல ஒரு முக்கிய நபரா இவரு வாழ கூட முடியாது. காசு இருந்தா யூகேவோட உண்மையான ஆண்ட பரம்பரையா உயிரோட இருந்த வரைக்கும் ராணியா இருந்த குயின் எலிசபெத்துக்கு அவங்களோட வயசை தாண்டி எந்த ஒரு ஆபத்தும் வெளியில இருந்து அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. பல ஊர்லயும் அம்பிழுத்து வச்சிருக்க இந்த பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்கு அரசியாவே உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு ஆபத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு செட்டப் இருக்கணும்ல. இருக்கு. பயங்கர சண்டை பயிற்சி பெற்ற காலாட்படையும் ஜேம்ஸ் பாண்டே ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு திறமையான ஸ்பை ஏஜென்ட்களும் எங்க எந்த கூட்டத்துல கலந்துருக்காங்கன்னே தெரியாது. ஆனா எந்த ஆபத்து வராத அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. பாதுகாப்புக்காக பாடி கார்ட்ஸுக்கு நடுவுல போற தலைவர்கள் மாதிரி தெரியக்கூடாதுன்னு மகாராணி மக்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே மக்களோட மக்களா கலந்துருப்பாங்க இவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்கள். அது போக அரச பரம்பரையோட ஆணிவேரா இருந்த இவங்களுக்கு குயின்ஸ் ராயல் கார்ட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு தனி படையா இருக்கும். மிஸ்டர் பீன்ல கூட நீங்க பாத்துக்கலாம். அரசு இருக்க பேலஸ்ல தான் அத்தனை பேரும் அசம்பிள் ஆயிருப்பாங்க. இவங்க கையிலேயும் ஹெவியான வெப்பன்லாம் இருக்கும். மகாராணி மேல எதிரி யாராவது கீழ் போட்டா கூட போதும், சல்லட மாதிரி அந்த பர்சனோட பாடியை ஓட்ட போட்டுருவாங்க. இது போக நாட்டோட போலீஸ் சர்வீஸ் என்னென்ன ஆபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை அனலைஸ் பண்றதுக்காக MI6ங்கிற ஒரு தனி யூனிட்னு உலகத்துல அதிகமா பாதுகாக்கப்பட்ட பெண்கள்ல இவங்க ஒருத்தங்கன்னு கண்ணு மட்டும் இல்ல வாயை மூடிக்கிட்டு கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ குயின் எலிசபெத் அந்த சவுதியோட இளவரசர் அது இதுன்னு MI6 அது இது லொட்டு லொசுக்கு 1000 பட்டை அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆமாம், உங்களை யார் பாதுகாக்கிறது? 23 ரூபா பூட்டுங்க, நான் வெளியே தான் தூங்கிட்டு இருக்கு. MI6லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, வேற என்ன வச்சிருக்கேன்? 23 ரூபாய்க்கு ஒரு பூட்டு வச்சிருக்கேன், அதை தாண்டி யாரும் வர முடியாதுங்க. என்ன பண்ணுறதுன்னு என்ன வந்து இந்த வாழ்க்கையை பாருங்க. ஆக்சுவலி இவங்களை பாதுகாக்கிறமா அவங்க கிட்ட இருக்கிற இந்த பணத்தையா? இப்போ அந்த அவங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் 0 அப்படின்னா அந்த 23 ரூபா பூட்டு தான் காப்பாற்றுறாங்க. சம்பளம் போடுறாங்க தானே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பகல் வழியாக வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் 0. அதுதான் உலகத்தோட ரொம்ப சின்ன கண்ட்ரியான வேட்டிக்கனோட லீடரா இருக்க போப் தான் உயிரை காப்பாத்திக்க பெரிய பிரைவேட் செக்யூரிட்டியா வச்சிருக்காருன்னு சொன்னா அது ஆகாது மிகை. வேட்டிக்கன் லீடருங்கிறதையும் தாண்டி ஒட்டுமொத்த கேத்தலிக் சர்ச்சுக்கும் ஹெட்டாவே இவர் இருக்கிறது தான் உலகத்தோட முக்கியமான மனிதர்கள்ல ஒருத்தரை இவரை வச்சிருக்கு. பால்கனில இருந்தே தன்னோட ஸ்பீச் அப்பப்ப கொடுக்கிற இவருக்கு சேஃப்டி இல்லாம இருந்ததுதான் ஆச்சரியமே. பாரம்பரியமான ட்ரெஸ் போட்ட சுவிஸ் கார்டுகள் இவரோட பாதுகாப்புக்கு முக்கிய பொறுப்பாவே இருக்காங்க. 1500ஆம் ஆண்டுகள்ல இருந்தே அவங்க தலைமுறையா இந்த வேலையை தான் செய்யறாங்க. பாக்குறதுக்கு லைட்டா ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் இருந்தாலும் உலகத்தோட பயங்கர ஆக்ரோஷமான பாதுகாப்பு படைகள்ல இவங்க ஒருத்தங்க. 19 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க இளமையான அவங்க நாட்டு ஆர்மியிலேயே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண வெறும் ஃபைட் கன் ஃபைட் எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க தான் இந்த படையில எடுப்பாங்க. ஆதி காலத்துல இருந்து அவருக்கு 19 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற இளமை யாருன்னு சொன்ன வரைக்கும் அப்படி இருக்கு. ஒரு நாள் பாப்பாரு, இல்லைங்க 19 இருந்து ஒரு 60 வயசு இளமையானவர்கள்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷம். அதே 60 வயசு இளைஞர்கள் எல்லாம் எடுத்தா போப்பை காப்பாத்துறதா அவங்கள காப்பாத்துறதா, அதனாலதான் யூத்தை எடுக்கிறது. அப்புறம் போப்பு உங்களை காப்பாத்துற மாதிரி ஆயிரும்ல. ஆபத்து விளைவிக்க போறீங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்தாலே ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடுவாங்க, பிறகுதான் விசாரிக்கவே செய்வாங்க. இந்த படையை வேலை செய்யறாங்கிறதையும் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. நரேந்திர மோடி
வரலாற்றுல பல ஆபத்துகளை சந்திச்சதுனாலயே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்களுக்கு கொடுக்கப்படுற செக்யூரிட்டியை எந்த மிஸ்டேக்கும் வராத மாதிரி தயார் பண்ணிருக்காங்க. குறிப்பா இப்ப பிரதமரா இருக்க மோடிஜிக்கு கூட அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படியே பொருந்தும். குறிப்பா பிரைம் மினிஸ்டரோட உயிருக்கு பொறுப்பா இருக்க துப்பாக்கி பயிற்சி, சண்டை பயிற்சின்னு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்த எஸ்பிஜி சோல்ஜர்களும் 24 மணி நேரமும் டியூட்டிலே இருப்பாங்க. 1998ல இருந்தே பிரைம் மினிஸ்டரோட சேஃப்டிக்கு பொறுப்பு எஸ்பிஜி சோல்ஜர்கள்ட்ட தான். அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ்ல ட்ரைனிங் எடுத்த இவங்க 3000 சோல்ஜர்களோட எப்பேற்பட்ட எமர்ஜென்சியான சூழ்நிலைகளையும் ரெடியா இருப்பாங்க, களம் இறங்க. இது போக பிஎம் டிராவல் பண்ற ஹை செக்யூரிட்டி காரை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் ஈஸியா தகர்க்க முடியாது. புல்லட் ப்ரூஃப், பிளாஸ்ட் ப்ரூஃப் எல்லாம் தாண்டி பாய்சன் கேஸையும் சமாளிக்கக்கூடிய ஆக்சிஜன் செட்டப்பையும் உள்ளே அமைச்சு வச்சிருக்காங்க. பிரதமர் போற வேலையை பொறுத்து Z+, Z, Y+, Y, Xன்னு பாதுகாப்போட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ் வர இடத்துலலாம் ஸ்னைப்பர், ஜாம்பர், செக்யூரிட்டி கார்டுன்னு உலக முக்கிய புள்ளிகளுக்கு கொடுக்கிற அத்தனை பாதுகாப்பு கிடைக்கும். இது போக நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட கண்காணிப்பும் பிஎம் மேல முக்கியமா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் அண்டாம பாத்துக்குவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காலேயே ரொம்ப ஆபத்தான வேலை, ஏகப்பட்ட உயிர்களை பலி வாங்கின சீட்டுங்கிறதுனாலயே அமெரிக்கன் பிரசிடென்ட்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. இப்ப அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்க டொனால்ட் ட்ரம்புக்கு அப்படித்தான். ஏகப்பட்ட பிரசிடென்ட்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு இங்க இருக்கிறதுனாலயே அந்த செக்யூரிட்டியை படிப்படியா உயர்த்தி இப்ப உச்சத்துல வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு $2.3 பில்லியன் நம்ம ஊர் மதிப்புல 19,000 கோடி செலவு பண்றாங்க பிரசிடென்ட் பாதுகாப்புக்கு மட்டுமே. எங்கெல்லாம் பிரசிடென்ட் போறாரோ 700க்கு மேல பாதுகாப்பு படையும் கூடவே நகரும். இதுல பயங்கர ஆர்முடா இருக்க போலீஸ் போர்ஸ், அவங்க கூடயே சேர்ந்து வேலை பார்க்கிற USSS, அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்னு பிரசிடென்ட் போற வழியில ஒரு தூசி கூட அவர் அண்டாத மாதிரி கண்ணுங்கருத்துமா பாத்துக்குவாங்க. அது போக CIA தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பின்னாடி பிரசிடென்ட் பயணம் பண்ற இடத்துக்கு பல மாசத்துக்கு முன்னாடியே போய் சூப்பர் பைக்கோட சூழ்ந்து வர போலீஸை தாண்டி வெடிகுண்டை எதிர்த்து நிக்கிற லெமசின் வரதுக்கு பயங்கர சேஃப்டியான சாப்பர், அதையும் தாண்டி ஹைலைட்டா இந்த கிரகத்திலேயே பயங்கர சேஃப்டியான ஏர்போர்ஸ் ஒன்னோட ஏரோப்ளேன். பிரசிடென்ட் சிரிக்கலாம், பறக்கலாம், கவலையும் மறக்கலாம். டக்குன்னு கன் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக ஃபேக்கான ஆர்மோட வர பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இல்லன்னா தான் டவுட். அப்போ ஒரு அந்த பொய் கை இங்கே இருக்கு, உண்மையான கை உள்ள கன்னை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஆக்கள் பார்ப்பாங்கல்ல சரி அப்படின்ட்டு இவன் டக்குன்னு எடுத்து சுட்டுறாங்க. நீங்கள் 19,000 கோடி செலவு பண்ணி என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில இருந்து ஒரு மெக்னெட் ஃபேக்ஸுங்கிற சேனல் வச்சுக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அது பொய் கை. இப்போ 19,000 கோடி வேஸ்டாக போச்சு இல்லை, என்ன பண்ணுறது? என்னங்க 19,000 கோடி இவ்வளவு இதை பண்ணி அதை இவ்வளவு பப்ளிக்கா சொன்னா அப்புறம் என்ன பாதுகாப்பு? இப்போ எனக்கே தெரியும், இது பொய் கைடா, பிளானை மாத்துங்கடா. ஆமா, நான் எதுக்குடா பிரசிடென்ட்டை கொல்லணும்? ஆஃப் த டிவி. அப்போ ஒரு பிரசிடென்ட் இல்ல, கிம் ஜாங் உன் நார்த் கொரியா அரசியல்வாதி, அந்த நாட்டு சுப்ரீம் லீடருங்கிறத தாண்டி ஒரு அறிஞ்ச உலகமாக ஃபேமஸ் தான் நம்ம கிம் ஜாங் உன். நாட்டுல ரூல்ஸை தமாசாவும் அதே நேரம் ஸ்ட்ரிக்டாவும் வச்சிருக்கிறதுனால போற இடங்கள் எல்லாம் ஆபத்து இவருக்கு புகஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இவருக்கு பண்ற சேஃப்கார்டு வேலைகள் எல்லாம் குவிஞ்சிருக்கும். இந்த நாட்டுக்கு பாதுகாப்பா இருக்க ஆர்மிலேயே 13 லட்சம் பேருனா தலைவரோட தலையை காப்பாத்துறதுக்கு மட்டுமே படிப்படியா 1 லட்சம் பேர் வேலை பார்க்குற செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. அவங்களும் சுப்ரீம் கார்டு கமாண்டுங்கிற பேர்ல கிம் ஜாங் உன்னோடய சுத்திட்டு இருப்பாங்க, சுத்தியும் இருப்பாங்க. கூடுதல் மெஷரா பாமாலையும் தகர்க்க முடியாத காருக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கூட சூட்டு போட்ட பாடி கார்ட்ஸ் சுத்து போட்டு கூடவே பாதுகாப்புக்கு வருவாங்க. எமர்ஜென்சினா கிம்முக்கு மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலிக்கு, அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு, அவங்களோட சிலைகள் வரைக்குமே பாதுகாப்பு வச்சிருக்கிறதோட மெடிக்கல் கேர் கொடுக்குற அளவுக்கும் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கு. இதையும் தாண்டி இவருக்கு பர்சனல் சேஃப்டியா நார்த் கொரியாவோட கேபிட்டல் பியாங்யாங்ல மட்டுமே ராணுவத்தை விட அதிக பயிற்சி பெற்ற, கன் ஹேண்ட்லிங்கோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் சண்டை பயிற்சி பெற்ற 2000 அதிரடி சோல்ஜர்களோட பாதுகாப்பு வட்டமும் இருக்கு. ஒண்டி வந்தாலும் ஒட்டுமொத்தமா வந்தாலும் செட்டு சேர்ந்து சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அது போக நாட்டுல இருக்க டெலிபோன், இன்டர்நெட்னு ஒண்டி வந்து அவங்க எங்க செட்டு சேரணும்? ஒண்டி வந்தா ஒண்டி வரணும். ஒண்டி வந்தாலும் கும்பலா வந்தாலும் செட்டு சேர்ந்து தான் கொள்வாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம 13 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் வந்து நம்ம பாதுகாப்புக்காக நம்மளை சுத்தியே இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 100 பேர் எப்பயுமே நம்மளை சுத்தியே இருப்பாங்க. பிரசிடென்ட் மரியாதை நம்ம இப்படி அப்படின்னாலே தனி வேணுமா அது வேணுமா அப்படின்னா அப்படி கவனிப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹை ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிற ஒரு பிரசிடென்ட். சுற்றி 100 பேர் அன்னைக்குன்னு நல்லா கிழங்கும் பருப்பும் தின்னு விட்டாரு. கட்டமுட்டான்னு வருது. இப்போ ஐயாவுக்கு ஒரு பாம்பு போட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். காட்ஸ் என்னை விட்டு ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி போங்க அப்படின்னு. நோ உங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் தள்ளி போக மாட்டோம். ஐயோ உங்கள் பாதுகாப்புக்காக தான்டா தள்ளி போக சொல்கிறேன், போங்கடா. போடுவாரா இல்லை போட்டால் இனி நம்மளை பிரசிடென்ட்னு மரியாதை வச்சுக்குவாங்களாங்கிற ஒரு பயத்திலேயே அதான். அப்போ பாருங்க, ஒரு பிரசிடென்ட்டால் நிம்மதியாக நம்மள மாதிரி ஒரு பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கேஸ் ஐட்டம் பஜ்ஜியெல்லாம் திங்கவே முடியாது. ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒன்று நிம்மதியாக போக முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி இதெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு குண்டு போடுவேங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுங்கிற அந்த மரியாதை போகும்.
நம்ம யோசிப்போம் இப்போ நம்மள ஹலோ பிரசிடென்ட் அப்படின்ட்டு பின்னாடி போய் அன்னைக்கு போட்டாண்டா மச்சான் ஒன்று அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சே சாக வேண்டியிருக்கும். அதான் சொல்றது பிரசிடென்ட், நிம்மதி கேட்ட வாழ்க்கை. அதான் ஒரு பிரசிடென்ட்டுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் ஒரு மனுஷனா பிறந்தா எதை வேணாலும் அடக்கலாங்க. இயற்கையால வர்ற விஷயங்களை அடக்காம இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். நம்மளை சிட்டிசன்ஸை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எல்லா பிரசிடென்ட்டும் அந்த இயற்கை உபாதைகளை கூட அடக்கி வாழ வேண்டிய ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட். அதுதான் நம்ம கிட்ட அந்த ரெஸ்பெக்ட், நம்மளை விடுங்க சுத்தி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ரெஸ்பெக்டை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளவு தடக்க வேண்டியது. அப்படி என்ன இப்போ உதாரணத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம், ஏதோ ஒரு பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்பாடா அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ளே போய் பாத்ரூமுக்குள்ளே போய் டர் அப்படின்னோடனே அவருக்கு உடனே ஃபோன் வருதான், பிரசிடென்ட் உங்கள் பாத்ரூமில் வந்து ஏதாவது சவுண்டு வருது, ஏன்டா உங்களுக்கு எப்படா தெரியும், உங்கள் சேஃப்டிக்காக அங்கே மைக் வச்சிருக்கோம், மைக் வச்சிருக்கியா, ஐயோ நிம்மதியாக வீட்டுக்குள்ள கஷ்ட போட மாட்டேங்கிறாங்க. எப்போ மைக்கு மட்டும்தானே வச்சிருக்கீங்க, இல்லை கேமராவும் இருக்கு, கேமரா இருக்கா, ஆமாம் அதில் கிளியர் ஆகணும்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ வெள்ளையா புகை அடித்த மாதிரி ஸ்மோக் அடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு விசிபிளாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ நிம்மதி ஆகி கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட்னா அப்படி அவர் டாய்லெட்ல இருந்தாலுமே வெளியில நிப்பாங்க போல, கண்டிப்பா நிப்பாங்க, நிம்மதியே இல்லை. அதான் 5 நிமிஷத்துக்கு மேல பிரசிடென்ட் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிரசிடென்ட் வந்து உள்ள இருந்து இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கேன் அதான் சும்மா அப்படியே நல்லா கலகலண்டு போகுதுக்கு ஒரு சந்தோஷத்துல 5வது நிமிஷம் சொல்ல மறந்துட்டீங்கன்னா கதை படிச்சுட்டு உள்ள யோ பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஆச்சியான்னு 5 நிமிஷம் கூட நிம்மதியாக உட்கார முடியாம அப்பப்போ இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்ல மறந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். ஐயோ என்ன வாழ்க்கை என்ன. காலையில ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குவோன்னா முடியாது, அங்க 6 மணிக்கே மீட்டிங்க்கு ரெடியா இருப்பாங்க. கடகடன்னு எந்திரிச்சோமா டீயை குடிச்சோமா, அங்கே 7 மணிக்கு அங்கே உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஆக்கள்லாம் வந்து மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது நம்ம 6:30 டீயை குடிச்சிட்டு 7 மணிக்கு அங்கே போகணும், 6:30 டீயை குடிச்சிட்டு ட்ரெஸ் பேண்ட்டை போடும்போது 6:45 வயிறு கலக்க. ஒரு பதவிக்கு வந்து நிம்மதி ஆய்கூட போக முடியலப்பா. என்ன சார் வாழ்க்கை. அதான் சார் நமக்கு இந்த பதவி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆமாம் இப்போ அதுக்கு தான் வெயிட்டிங். வாங்க ரம்ஸ்டிக் ஃபேமிலியிலேருந்து யாராவது 2 பேர் வந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க. இல்லைங்க, கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயத்துக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற விலை இருக்குல்ல, நிம்மதியாக ஆகி போயிடணும். அதுக்கிட்ட இவ்வளோ எவ்வளோ வந்தாலும் வெட்டிடணும். அந்த மாதிரி பெரிய பதவிக்கெல்லாம் போயிருக்க முடியாது நம்மளால. அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்காக ஒரு குழு, ட்ரோன் அட்டாக்க கூட கண்டுபிடிக்கிற குழு, சுப்ரீம் லீடருக்கு மத்த நாட்டால் ஆபத்துனா நியூக்ளியர் வாருக்காக ரெடியா இருக்கிற டீம்னு நார்மலான நார்த் கொரியன் சிட்டிசனால கிம் ஜாங் உன்ன காயப்படுத்த இல்ல, நெருங்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது, முடிச்சு விட்டுருவாங்க. விளாடிமிர் புட்டின் மொத்த ரஷ்யாவோட கட்டுப்பாடு அவரோட பையில, உலகத்தோட சூப்பர் பவர் அவரோட கையிலங்கும் போது சேஃப்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எஸ்டேட்ல ஏகப்பட்ட கொலை முயற்சிகள் ஒரு மாதிரி நடந்திருக்குங்கிறதுனாலே இப்ப இவருக்கு கொடுக்கப்படுற சேஃப்டி மெஷர்லாம் கன்னு மாதிரி இருப்பாங்க. பெட்ரோல் ப்ரொடக்டிங் சர்வீசஸ் சேர்ந்த பணியாட்கள், இவங்களுக்கு ராணுவ வீரர்களை விட கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு டக்குன்னு ஆபத்து கிட்ட நெருங்கினாலும் தடுத்து நிறுத்துற மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க. புட்டின் ஒரு இடத்துக்கு போறாருன்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா பல மாசங்களுக்கு முன்னாடி இருந்து எங்க செக்யூரிட்டி வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. சுத்தி எத்தனை ஆபத்துகள் இருக்கு, எங்க இருந்தாலும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத்தனையே அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அது போக பிரசிடென்ட்டை சுத்தி குறைஞ்சது 50 பேராவது பாடியில ஆர்மரோடையும் கையில ஆயுதங்களோடய சுத்துவாங்க. ஆயுதங்களை தடுத்து நிறுத்துற அம்பர்லா பொதுமக்கள் கூட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்க சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்னு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்களையும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. பப்ளிக் ஈவென்ட்ல பிரசிடென்ட் இருக்கும்போது அங்க இருக்க கிரௌட சுத்தியும் ஒரு லேயர்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது போக பிரசிடென்ட்டுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், பாம்பு அடிச்சாலும் தாங்கக்கூடிய லெமோசின் கார், டக்குன்னு தாக்குதல் நடக்கும்போது அவர் அங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கான எக்ஸ்ட்ராக்ஷன் டீம், அவரை தூரத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா ஹைட்டான பாயிண்ட்ல இருக்க ஸ்னைப்பர்ஸ், இவங்களை தாண்டி ஆபத்தால கூட நெருங்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாது. இன்னும் இவரோட உயிருக்கு சேஃப்டியா இவர மாதிரியே இருக்க பாடி டபுள்ஸ், சாப்பாட்டுல விஷத்தை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் கூடயே டிராவல் பண்ற ஷெஃப், அவர் சமைக்கிறதுக்கு இவங்க நாட்டுல இருந்து எடுத்துட்டு போற மல்லிகை ஜாமான் வரைக்கும் சூப்பர் பவர் கொண்டு போயிடுறாங்க. கிடைக்க வேண்டிய சகல செக்யூரிட்டிகளும் இவருக்கு இருக்கும். இல்ல ரொம்ப
உக்கிரமாவே இருக்கும். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து உலகத்திலேயே ரொம்ப சேஃப்டியான மனிதர்களையும் அவங்கள சேஃப்டியா வச்சுக்கிற பாதுகாப்பு படையும் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு முக்கிய புள்ளியா இருந்தா உங்களோட பாதுகாப்பு படையை எப்படி கட்டுவீங்கிறதையும் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும் ஆர்வமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களை மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். நான் சப்போஸ் ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 100 பேர் கம்பல் பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன், எங்கே இருந்து வேணாலும் கூட்டி வந்து ட்ரைனிங் கொடுங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 நோய் இருக்கணும். மனம் தெரியாத ஒரு நோய். காது கேட்குமே. காது கேட்குமே. பரவாயில்ல, அது வந்து சும்மா பேப்பரை கிழிக்கிறேன் பாம்பு போடும்போது அவனை இருப்பி சமாளிச்சுக்கலாம். எனக்கெல்லாம் இந்த முக்கிய புள்ளி எடுத்துட்டு முக்காம இருக்கேன். நான் வரல. அம்மா சொல்றாங்க, இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் நான் நிம்மதியா செய்யற அந்த வேலையை செய்யறதுக்கு தடை வந்தால் நான் அப்படிப்பட்ட பதவிக்கே வரமாட்டேன். என்ன அலுப்பு பிடிச்ச வேலை என்ன? இப்போ ஒரு பிரசிடென்ட் ஒரு முக்கியமான நாட்டு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு 50 பேர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஒரு நிறைய பேர் அப்படியே செக்யூரிட்டி எல்லாம் சுற்றி இருக்காங்க. அந்த உட்காந்துருக்கிற 50 பேரும் முக்கிய புள்ளிகள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க. எல்லாரும் இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் அதை இது முட்டிக்கிட்டு வருது. என்னங்க பண்ணுறது? அவசரமாக ஒன்றுக்கு போடுமே. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், ஐ வில் கம் பேக் இன் 5 minutes. 5 minutesனாலே தெரியும் ஒன்றுக்கு தான் போகிறாரு. ஒரு நிம்மதியாக ஒன்றுக்கு வந்தால் கூட அதை சொல்லிட்டு போக கூட முடியாது. ஏன்னா எப்படியும் பின்னாடி பேசுவாங்க. இல்லை, உண்மையாக அவங்களும் பின்னுக்கு போய் தான் ஆகுவாங்க. இவ்வளோ தூரம் கூட அவரை தனியாக நடக்க விட மாட்டாங்க. கூடவே இருப்பாங்க. என்ன பண்ணுறது? அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.